நில அபகரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் பதுங்கியிருந்த விஜயபாஸ்கரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் பதுங்கியிருந்த விஜயபாஸ்கரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேரளாவில் பதுங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை தனிப்படையினர் கைது செய்திருக்கின்றனர். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இவர் மீது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அது முதலாகவே அவர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் கேரளாவில் பதுங்கியிருந்ததாகவும் தனிப்படை போலீசார் அவரை அங்கு கைது செய்திருக்கிறார்கள். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு வழக்கில் சிக்கிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் 1 மாதத்திற்கு தலைமறைவாக இருந்தார். நில அபகரிப்பு வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தற்போது தனிப்படையினர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கேரளாவில் கைது செய்திருக்கிறார்கள். வழக்கு பற்றிய விவரங்களும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் விரிவாக பகிர்ந்துகிறேன். கேரளாவில் பதுங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையின் பொழுதே அவர் முன்ஜாமீன் கோரியிருந்தார். அது நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் 1 மாத காலமாக தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் அவர் கேரளாவில் பதுங்கியிருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை கேரளாவில் கைது செய்திருக்கிறார்கள். கரூரில் 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கேரளாவில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக வழக்கு இவர் மீது தொடரப்பட்டிருந்தது. விவரங்களோடு எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தற்பொழுது முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று இருந்தது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக 100 கோடி ரூபாய் நில அபகரிப்பு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 7 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தது. சுமார் பல நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கேரளாவில் தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறி முதற்கட்டமாக கரூர் டவுன் காவல் நிலையத்தில் புகார் என்பது கடந்த ஜூன் மாதத்தில் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் தொடர்பான வழக்கு தான் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டபோது அது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து இந்த தொடர்பான தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் அவரை பிடிப்பதற்காக விரைந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கேரளாவில் சிபிசிஐடி போலீசார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த 7 பேர், அதாவது புகாரின் பேரில் யுவராஜ், பிரவீன், ரகு, சித்தார்த்தன், மாரப்பன், செல்வராஜ் உள்ளிட்டோர் மீது, அது மட்டுமல்லாது பிரகாஷின் மகள் சோபனா ஆகிய 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அவரது பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். குறிப்பாக இந்த வழக்கில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மற்றொரு புகார் அளிக்கப்பட்டு அதிலும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் முன்ஜாமீன் கோரி அவர் கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தனிப்படை போலீசார் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை
தீவிரமாக தேடி வந்தனர். தற்போது சிபிசிஐடி போலீசார் கேரளாவில் அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போ கரூர் நீதிமன்றம் அவரது முன்ஜாமீனை நிராகரித்திருந்தது. எம்ஆர் விஜயபாஸ்கர் தரப்புல என்ன மாதிரி நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க? அடுத்த கட்டமாக இப்ப தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில மேல்முறையீடு செய்வாரா ஜாமீனுக்கா? முன்ஜாமீன் என்பது 2 முறை அவர் தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே முதற்கட்டமாக தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இந்த வழக்கு விசாரணையில் முன்னாள் அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அவர் சாட்சியங்களை கலைக்க நேரிடும், எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரது மனு என்பது ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டது. 2வது முறையாக அவர் மனு தாக்கல் செய்த போதும் அவரது மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அவர் நாடிக்கொண்டிருக்கும் போதுதான் தனிப்படை போலீசார் அவரை பிடிப்பதற்கு தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் முன்ஜாமீன் பெறுவதற்கு முன்பாகவே சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை கேரளாவில் வைத்து கைது செய்திருக்கின்றனர். இது இவர் மட்டுமல்லாது இவர் தொடர்புடைய 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்ததோடு மட்டுமல்லாது அந்த வழக்கை திரும்பி பெற வேண்டும் என கூறி மிரட்டல் விடுத்ததாக கூறி மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 வழக்குகளும் தீவிரமாக தேடப்பட்டு வரும் நிலையில் தற்போது கேரளாவில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதற்கட்டமாக கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரை அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெறப்பட்டு தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு எழும்பூரிலும் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து வரும் பணி என்பது நடைபெற இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணா, கேரள நீதிமன்றத்தில் என்ன ப்ரொசீஜர் இதற்காக ஃபாலோ பண்ணப்படுகிறது? அதற்கு பிறகுதான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்படுவாரா? இது என்ன மாதிரியான நடைமுறை? நிச்சயமாக ஒரு வழக்கில் தேடப்படும் நபர் வெளி மாநிலங்களில் சென்று தலைமறைவாக இருக்கும் பொழுது அவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் அமைத்து தேடுதல் பணி என்பது ஈடுபடுத்தப்படும். அவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் அந்த மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வாரண்டை, டிரான்சிட் வாரண்டை அங்குள்ள நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவரை அந்த மாநிலத்தில் இருந்து அங்கிருக்கும் போலீசார் உதவியுடன் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான அந்த சட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் தான் கேரளாவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் அங்கிருக்கும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னைக்கு கொண்டு வரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக கரூருக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு என்பது தொடர்ந்து விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட பிறகு 24 மணி நேரத்திற்குள் இங்கிருக்கும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, குறிப்பாக விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அடுத்த கட்டமாக சிறையில் அடைக்கும் பணி என்பது நடைபெறும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன மாதிரியாக இருக்கும்? எவ்வளவு நாள் அவர் காவலில் எடுத்து விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? நிச்சயமாக இந்த வழக்கு என்பது ஏற்கனவே பழைய சட்டத்தின் அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவரை தற்போது கைது செய்து 24 மணி நேரத்தில் கேரளாவில் இருந்து தற்போது தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வரப்பட்ட பிறகு கரூர் மாவட்ட விசாரணை நீதிமன்றத்தில் குறிப்பாக அந்த பிரிவில் உள்ள சிபிசிஐடி போலீசார் தான் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெறுகிற காரணத்தில் அங்கிருக்கும் விசாரணை நீதிமன்றத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். குறிப்பாக 24 மணி நேரம் இருக்கும் பட்சத்தில் அவரிடம் முன்கூட்டியே தேவையான அளவிற்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வார்கள். அந்த வாக்குமூலத்தையும் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். இவர்களை கைது செய்தது தொடர்பான பல்வேறு ஆவணங்களையும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு குறைந்தபட்சமாக 15 நாள் நீதிமன்ற காவல் என்பது வழங்கப்படும். இந்த நீதிமன்ற காவல் வழங்கப்பட்ட போது அவர் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடும் வாய்ப்பும் இருக்கிறது. கிருஷ்ணா, இதுல மேலும் 7 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா? அந்த நிலை எப்படி இருக்கு வழக்குல? குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுவது முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர். இவரது தூண்டுதலின் பேரில் தான் இந்த சொத்துக்கள் என்பது அபகரிக்கப்பட்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதற்குண்டான ஆதாரங்கள் என்பது தொடர்ந்து போலீசார் தேடி வந்த நிலையில்தான் இந்த வழக்கு முன்னாள் அமைச்சர் தொடர்பாக இருக்கிற காரணத்தினால் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விரிவாக விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதி செய்து அவரையும் வழக்கில் சேர்த்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும்
இருக்கும் பொழுதே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்பான நபர்கள் மிரட்டியதாக புகார்தாரர் தரப்பில் மற்றொரு புகார் என்பது அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 2 வழக்குகள் தொடர்ந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்யவும் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் கேரளாவில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது தமிழகத்திற்கு அழைத்து வரும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருந்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.